ஒரு அரங்கேற்றம் நாடகம் அந்த வீட்டு பணிப்பெண் செஞ்சது. நான் அதே தான் கருணாநிதி அவர்கள் வீட்டு எம்எல்ஏ கருணாநிதி நாட்டிலையும் சொல்லியிருக்கேன். இந்த பெண் செய்வது கவல நாடகம் ஆகுது. இதில் நடந்த எல்லா காணொலியுமே அந்த நேரத்தில் நான் பதிவிட்டேன். மக்கள்கிட்ட எப்பவுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையை சொல்லும் போது சில பேர் கசத்தை தான் செய்யும். அதை நான் மக்கள் நான் கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன். என்னை வாழ்த்தணும், என்னை பேசணும், பாராட்டணும் என்னமோ சிந்தனை எனக்கு ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அவங்க அம்மா சொல்கிற மாதிரி இது கஞ்சா சம்மந்தப்பட்ட விஷயம் அல்ல. நீங்கள் இல்லை, நான் கடவுளே இறங்கி வந்தால் கூட நான் அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான். ஒரு 5 பேர் இந்த வழக்கு சம்பந்தமா அந்த சம்பவம் சொன்னா கைது பண்ணியிருக்காங்க. ஆனா பொது வெளியில அவங்க அம்மா இந்த மாதிரியான ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களே, அப்ப திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் நடந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் வருது. அவர் திரும்பி வாழ்ந்தாரு, வாழ முக்கியம், எல்லாரும் திருந்தணும். சிறைச்சாலை என்பது சீர்திருத்தத்துக்கான சிறைச்சாலை. எங்கேயாவது ஒருத்தன் திட்டத்தை பண்ண நினைச்சா கூட காவல்துறை மிக கடினமான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சென்னை மாநகர காவல்துறை எச்சரிக்கை கொடுத்துருக்கு. இது மூலம் சென்னையில ஏதாவது நடந்துச்சுன்னா அவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம உண்மையாவே பாராட்டணுங்க. நேயர்களுக்கு வணக்கம். காசிமேடு பகுதியை சேர்ந்த தேசிங் ராஜா அப்படிங்கிற ஒரு நபர் மர்ம நபர்களால கொலை செய்யப்படுறாரு. அவர் கொலைக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. அவர் முன்னாள் கஞ்சா வியாபாரி, அவர் திருந்தி வாழ நினைச்சாரு, அதனால என் மகனை கொன்னுட்டாங்க அப்படின்னு போலீசார் முன்னிலேயே அவங்க அம்மா பேசின வீடியோக்கள் தான் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை பத்தி தான் நம்ம விரிவா பேச இருக்கோம். இதற்காக நம்முடன் இணையும் சிறப்பு விருந்தினர் வாரும் ஆசிரியர் வாராகி. வணக்கம் சார். முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த காசிமேடு திடீர் நகரை சேர்ந்த இந்த தேசிங் ராஜா, அவர் ஒரு ரவுடி, முன்னாள் கஞ்சா வியாபாரின்னு சொல்றாங்க, திருந்தி வாழ்றாரு அப்படின்னு அவங்க அம்மாவோட அந்த ஆக்ரோஷமான ஒரு பேட்டி போலீஸ்காரவங்க முன்னாடியே பேசினது. என் மகன் திருந்தி வாழ நினைச்சான், அவனை இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, என் கோடி வச்சிருக்காங்களா, அவங்கள பிடிச்சி இது பண்ண வேண்டியதானே, நாங்க ஏன் ஊரை விட்டு போகணும்னு அவங்க பேசின அந்த வீடியோ தான் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. என்னதான் நடந்துச்சு இந்த சம்பவத்துல? நீங்க சொல்லக்கூடிய இந்த தேசிங் ராஜா படுகொலையை பொறுத்தவரையும் நம்ம கொலை, தேசிங் ராஜாவுடைய கொலையை பற்றி என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அவங்க அம்மா சொல்ற மாதிரி இது கஞ்சா சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. நீங்க இல்லை, நான் கடவுளே இறங்கி வந்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் தமிழ்நாட்டில், ரொம்ப குறிப்பாக வட சென்னையில இது போன்ற சம்பவங்கள் எதுவுமே நடக்கிறது இல்லை. நீங்க வெளியில போய் கேமரா போய் மக்கள்கிட்ட கேளுங்க. சென்னை மாநகரத்துல காவல் ஆணையர் இணைய அடிஷனல் கமிஷனர் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா விஷயத்தை வச்சிருக்காங்க. நான் நிறைய காவல்துறை அதிகாரிகளை சரியா தவறுகளை சுட்டி காட்டுறேன். சென்னையை பொறுத்தவரையும் அப்படின்னா, அது வட சென்னையை பொறுத்தவரையும் இந்த குண்டா செலிமெண்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் குரூப்புகள் 2 பேருக்கும் நடக்கும். இது நான் சொல்றது எனக்கு நினைவு தெரிஞ்ச வயசுல நான் அதை ரொம்பவும் கண்காணிச்சுட்டு வரேன். ஒரு காலகட்டத்தில் வட சென்னையிலேயே பிரபலமான தாதாக்கள்லாம் சொல்லப்பட்டது. அவங்க எல்லாமே ஒரு காலத்தில் பாக்ஸிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆரம்பிக்கப்பட்ட விஷயம். இந்த அம்மையார் தேசியுடைய தாயார் அவர்கள் கஞ்சா சம்பந்தமா திருந்தணும் நினைச்சாருன்ட்டு, இது அப்பட்டமான பொய் அந்த அம்மா சொல்றது. நான் எதுக்கு சொல்றேன்னா, நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா தன்னை காப்பாத்தியதுக்காக ஒரு தப்பு பண்ணிட்டா காப்பதுக்காக அதுக்கு ஒரு முகமூடியை தூக்கி மேல போட்டுப்பாங்க. அந்த மாதிரி உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப சமீப காலத்துல பாத்தீங்கன்னா சவுத் சென்னையில இப்போ இங்க தென் சென்னை மாவட்டத்துல டீனர் பகுதின்னு நினைக்கிறேன், இவர் ஞானவேல் ராஜா ப்ரொடியூசருடைய வீட்டுல நகைத்திறன் அம்மா மருந்து குடிச்சிட்டாங்க, ஏதோ விஷம் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி அவங்க பெண் பழி சுமத்துறதுக்காக பண்ண முடிகிறாங்க. இது போலதான் அந்த கருணாநிதி எம்எல்ஏ வீட்டு நடந்த சில அசம்பாவிதங்கள். இதெல்லாம் முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா, உடனே நாங்க தப்பு பண்ணவங்க, நாங்க உத்தமர்கள்னு சொல்லி காப்பிக்காக தான் அந்த பொண்ணு தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுடைய வீட்டில் நடந்த சம்பவம் அப்பட்டமான ஒரு அரங்கேற்றம் நாடகம் அந்த வீட்டு பணிப்பெண் செஞ்சது. நான் அதே தான் கருணாநிதி அவர்கள் வீட்டு எம்எல்ஏ கருணாநிதி நாட்டிலேயே சொல்லியிருக்கேன். இந்த பெண் செய்வது கவல நாடகம் ஆடுது.
இதில் நடந்த எல்லா காணொலியுமே அந்த நேரத்தில் நான் பதிவிட்டேன். மக்கள்கிட்ட எப்பவுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையை சொல்லும் போது சில பேருக்கு கசக்க தான் செய்யும். அதை நான் வந்து மக்கள் நான் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கல. என்னை வாழ்த்தணும், என்னை பேசணும், பாராட்டணுன்ற எண்ணமும் சிந்தனை எனக்கு ஒரு காலகட்டத்தில் வந்தது கிடையாது. நான் திட்டினாலும் பேசினாலும் என்னை வந்து வசைப்பாடினாலும் என்னை ஏற்றி வச்சு பேசினா கூட நான் காதலியே வாங்க மாட்டேன் சில நேரங்களில். ஏன் காரணம் கேட்டீங்கன்னா, அதற்காக நான் இங்கே மீடியாவுக்கு வரல. இவர்கள் என்னை வந்து சந்தோஷப்படுத்தியிருக்காங்க நம்ம சொல்கிறதுக்காக. நம்ம வந்திருக்கிறதே வந்து சமுதாயத்தில் ஏதோ உண்மை சம்பவங்களை வெளியில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு தான் நம்ம பல விஷயங்களை செஞ்சுருக்கோம். அது பத்திரிகை தொழிலை தாண்டி அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறோம்னா, நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறோம். அந்த வழக்கு வந்து ஒரு புதுநாள் வழக்காக கொண்டு வந்து மக்கள் முன்னாடி அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். ஒரு விழிப்புணர்ச்சி வரணும் மக்கள்கிட்ட. எத்தனையோ சீட்டிங் கேஸ் நம்ம வெளியே சொல்லியிருக்கோம், எத்தனையோ கொலைகளை வெளியே சொல்லியிருக்கோம். சங்கர்ராமன் கொலை முதற்கொண்டு நான் தான் வழக்கு போட்டுவேன். இப்படி நான் பல்வேறு விஷயங்கள் கொண்டு வந்து வெளியில கொண்டு வரோம். இங்க நடந்த கஞ்சா சம்பவங்களை சொல்ற இந்த அம்மையார் எனக்கு தெரிஞ்சு கடந்த 2 வருஷத்துல சவுத்து எப்படி இருக்குன்னு நான் சில இடங்கள்ல பார்த்தேன். ஓரளவுக்கு வேலை நடந்திருக்கு. வட சென்னை முழுமையாகவே ஒழிக்கப்பட்டுடுச்சு. ரவுடிசம் ஒழிக்கப்பட்டிருக்கு, கஞ்சா ஒழிக்கப்பட்டிருக்குது. பல்வேறு விதமான இல்லீகலான நடக்கக்கூடிய அத்தனை சம்பவமும் நார்த் மெட்ராஸ்ல இல்லை. வட சென்னை தான் அப்படியான சம்பவங்களுக்கு பேர் போன இடம்னு சொல்லுவாங்க இல்லையா சார்? சில அதிகாரிகளை பத்தி நம்ம வெளிப்படையாகவும் சொல்ல முடியல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லவர்கள் கொஞ்ச நாள் இருக்கணுமே நம்ம நினைக்கிறோம். நான் ஏதோ வந்து யாரையோ ஒருத்தரை தூக்கி விடணும் இல்லை பேசணுன்ற நோக்கமும் சிந்தனை. அதே மாதிரி அந்த நான் எதிர்பார்க்குற அதிகாரியும் வடச்சென்னையில் பணியாற்றுகிற அதிகாரியும் இதை மாதிரி யாராவது மீடியா கிட்ட பேசி நிறைய நான் வந்து பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பில் பார்க்குறேன். சில காவல்துறை அதிகாரிகளே வந்து சில மெட்டீரியல் கொடுப்பாங்க. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒருத்தரை போட்டு கொடுத்து வர அதிகாரிகள் நான் சொல்கிற அதிகாரி இல்லை. அவரை பாராட்டு எதிர்பார்க்க மாட்டேன். நீங்கள் எங்கே போட்டாலும் வேலை செய்வார். எனக்கு அவருக்கும் பெரிய இப்போ நடுவில் எந்த விதமான அட்டாச்மெண்ட் கிடையாது. ஆனால் அந்த அதிகாரி எங்கே இருந்தாலும் பாராட்டணும்னு நினைப்பேன். இது மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறைவான அதிகாரி தான் இருக்கான். பேர் சொல்ல கூட நமக்கு யோசிக்கணும். பார்த்தீங்களா, ஒரு நல்லவர்களை பற்றி பேசுறதுக்கு பேர் சொல்ல முடியல. ஏன் இந்த விஷயத்தை நம்ம தாண்டி விஷயம் பேசுறோம் காவல்துறைன்னா, எத்தனை காவல்துறை அதிகாரி நான் குற்றம் சொல்லியிருக்கேன். நல்லவர்கள் வந்து ரொம்ப கம்மி. அதை நம்மளே வந்து அவரை பற்றி பேச வேண்டாம்னு நினைக்கிறதால கடந்து போயிட்டு இப்போ இதுல என்ன நடந்த சம்பவம்னு கேட்டீங்கன்னா, இந்த தேசிங் ராஜாவும் கோபி என்பவனுக்கும் கடந்த ஒரு 5 வருடத்துக்கு முன்பாகவே வந்து இவங்களுக்குள்ள ஒரு பெரிய மோட்டிவ் இருக்கு. அப்ப இருந்த சில சம்பவங்கள் இருக்கு. இது கஞ்சா என்ற பொருள் வந்து இங்க இல்லைன்றதை நான் ஆணித்தரமா சொல்லுவேன். இதை வந்து அந்த அம்மையார் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக அந்த ஜெய்சிங்குடைய தாயார் வந்து அந்த விஷயம் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனா ஜெய்சிங்குடைய தங்கச்சி அவரும் கஞ்சா வியாபாரி. புரியுதுங்களா? நீங்க வட சென்னையில இன்னைக்கு தாங்க ஒரு பொருள் கிடைக்கல. நீங்க எங்க உனக்கு மைக் வச்சு நின்றுட்டு பாருங்க, எங்கேயா கேட்டு பாருங்க, மைக் கஞ்சா வைக்கிறாங்க, இல்ல வந்து சாராயம் வைக்கிறாங்க, இல்ல வந்து கள்ளச்சாராயம் பெரு அங்கொன்று இங்கொன்று ஏதோ ஒரு விதத்துல எங்கேயாவது ஒருத்தன் திட்டத்தமா பண்ணணும்னு நினைச்சா கூட காவல்துறை வந்து காவல்துறை அதிகாரி மிக கடினமான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சென்னை மாநகர காவல்துறை எச்சரிக்கை கொடுத்துருக்கு. இது மூலம் சென்னையில ஏதாவது நடந்துச்சுன்னா அவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம உண்மையாகவே பாராட்டணுங்க. இந்த 2022லயே இவர்களுக்கும் கோபி, இந்த இறந்து போன தேசிங் ராஜாவுக்கும் கோபி என்பவருக்கும் மோட்டிவ் இருக்கு. அப்பயும் ஒரு வழக்கு இன்னைக்கும் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு நீதிமன்றத்துல. இப்போ போன வாரம் அந்த சம்பவம் நடக்கும்போது கூட அவன் போய் வீட்டுல போய் சொல்லிட்டு வரான். யாரு? கோபி. உன்னை எப்படி நான் போட்டுருவேன்ட்டு. இவன் ஒண்ணு செஞ்சிருக்கணும், காவல்துறை நாடி இருக்கணும். காவல்துறை நாடி ஐயா அந்த மாதிரி உயிருக்கு ஆபத்து அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஏதோ விதத்துல நம்ம பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம். இதை வந்து சும்மா நம்ம கஞ்சா எல்லா இடத்துலயும் முன்விரோதம் நடந்த சம்பவம். ஏன்னா எப்பவுமே இப்ப நம்ம கூட நமக்கு நிறைய காணொலியில சொல்றோம், இங்க கஞ்சா வித்திருக்கான், அங்க கஞ்சா வித்திருக்கான், இங்க பண்றான், இதெல்லாம் சொல்றோம், உண்மையை தான் சொல்றோம். ஆனா இதுல நீங்க பாத்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தில் அப்படி சம்பவமே நடக்கலன்றதுதான் நான் ஒரு விதமா சொல்ல முடியும். அதுக்கான காவல்துறை அதிகாரிகள் மிக போல்டா இருக்காங்க. நீங்க வந்து சில இடங்கள்ல எச்சரிக்கை சென்னை மாநகர காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீழே இருக்க அடிப்படையில் இருக்கக்கூடிய காவல்துறையில கீழே இருக்கக்கூடிய காவலர்கள் மேற்கொண்டு எவனாவது ஒருத்தர் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவங்கள பணி நீக்கம் செய்யப்படுவோம் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கு சென்னை மாநகர காவல்துறை. அதனால சென்னையை பொறுத்தவரையும் இன்னைக்கு இந்த கஞ்சா விஷயம் கிளீன் அப்படின்னு நான் ஒரு 5 பேரை வந்து இந்த வழக்கு சம்பந்தமா, அந்த சம்பவம் சம்பந்தமா கைது பண்ணியிருக்காங்க.
ஆனா பொது வெளியில வந்து அவங்க அம்மா வந்து இந்த மாதிரியான ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களே, அப்ப திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் நடந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் வருது. அவர் திருந்தி வாழ்ந்தாரு, வாழலாம் முக்கியம் இல்லை, எல்லாரும் திருந்தணும். சிறைச்சாலை என்பது சீர்திருத்தத்துக்காக தான் சிறைச்சாலை. சிறைச்சாலை நடக்கிற அயோக்கியத்தனங்கள்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா பேசணும்னா அதுக்கு வந்து மணிக்கணக்கில் பேச வேண்டிய, நாள் கணக்கில் பேச வேண்டிய அதெல்லாம் இருக்குது. ஏன்னா சிறைச்சாலை வந்து ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்கு. இப்போ நான் சமீபத்தில் கேள்விப்பட்டது வரையும் இப்போ ஒரு சிறைத்துறையுடைய டிஜிபி ஒருத்தர் வந்து பதவியேற்றிலிருந்து அங்கே பல ஆட்களை பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இங்கே வந்து மொத்தமாகவே அந்த பிசிபின்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து இந்த ஸ்பெஷல் ஃபுட்டு தரத்துக்காக சில விஷயம் வச்சு அதுக்கு சிறை காவலர்கள் நடத்துவாங்க. அதில் பல கோடிக்கணக்கான ரூபாய் ஒரு நாளைக்கு வரும், லட்சக்கணக்கான ரூபாய் வருமானம். வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பில்லியன் கணக்கில் பணம் வரும் அந்த சில. இன்னைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்ல அங்கே பணிபுரியக்கூடிய 2 நாள் பணிபுரியக்கூடிய டிஐஜி முருகேசன் என்பவர் இன்னைக்கு அவரை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையும் இன்னும் இந்த ஈடியும் பார்க்கணுன்றது. ஏன்னா கோடிக்கணக்கான ரூபாய் டிரான்சாக்ஷன் இருக்கு, இன்கம் டேக்ஸும் பார்க்கணும். மத்திய புலனாய்வு அமைப்புகள் அந்த சிறைத்துறை டிஐஜி முருகேசனை கண்காணிச்சிங்கனாவே அவர் செய்த முறைகேட்டு இடங்களை சம்பாதிச்ச பணங்கள் எல்லாமே நம்மளால வந்து கண்டுபிடிச்சு உள்ள குறைக்க முடியும். அவரை அந்த இடத்துல போயிட்டு இவங்க ஏற்கனவே இந்த 5 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்கன்னா அந்த எப்பவுமே ஒரு கேங் வார் இருந்தது. அந்த பொண்ணு கூலிப்படையா இருக்கணும், இவங்க எல்லாமே வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஆப்போசிட் பார்ட்டி, அதே ஒரே பகுதியை சார்ந்தவர்கள், திடீர் நகரத்துல ஒரே பகுதியை சார்ந்தவர்கள். இவங்களுக்கு ஏற்கனவே கடந்த 4 வருஷமாவே பகையர் இருக்கு. அதை மூட்டில் தான் உள்ள வரான், எச்சரிக்கை கொடுக்குறான். இந்த அம்மா என்ன சொல்றதுன்னா அது சீனை கிரியேட் பண்ணுது. நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். நாகல் ராஜா ப்ரொடியூசர் வீட்டில் நடந்த சம்பவம் முழுக்க உண்மை. ஆனா அந்த பெண் வந்து தன்னை காப்பாத்தி வேலைக்கார பெண்மணி வந்து காப்பாத்திக்கிறதுக்காக உடனே விசாரிச்சு, ஏன் நீ இப்போ இவ்வளவு தைரியம் இருக்கிற உனக்கு நீ ஃபேஸ் பண்ணணுமா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல? என்ன பிரச்சனைங்க? நான் தப்பு பண்ணாதான் பயப்படணும், தப்பு பண்ணாத எதுக்கு பயப்படணும்? அதே மாதிரிதான் கருணாநிதி மாட்டிலையும் அவங்க நின்னாங்க, வேற வழி இல்லாம அரசாங்கத்துக்கு தவறான தகவலை சொல்லி அந்த பிள்ளை மேட்டர்ல காசு பண்ண வேண்டிய மேட்டர்ல காசு பண்ணாம சில விஷயங்கள் கொடுத்துட்டாங்க. அதுதான் அதுக்கு சில அமைப்புகள் குரூப்புகள்லாம் இருக்கிறாங்க. இந்த வேலையை செய்து தான் ஒரு சில குரூப்புகள் இருக்கு. அதனால உண்மையை வந்து எப்பவுமே மறைக்க முயற்சி எடுப்பாங்க. நம்ம தான் போராடி அதை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். இதை பொறுத்தவரையும் சென்னை மாநகரத்துல இது போன்ற சம்பவங்களை இடம்பெறாத அளவுக்கு காவல்துறை சிறப்பாக செயல்படுதுன்றதான் நான் சொல்லுவேன். நன்றி சார். நன்றி. வணக்கம்.